அநேகர் பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற விரும்புற, ஆனா பாவம் செய்கிறவனை கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிற. பாவம் செய்கிறவனை கூட வச்சுக்கிட்டு நான் பாவத்தை விட்டுட்டு வெளியே வரணும்னா வெளியே வர முடியாது. நான் அந்த ஸ்நேகத்தை விட்டு வெளியே வந்தனா ஆட்டோமேட்டிக்கா என் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படும். அப்ப நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், சிலதை தூக்கி வெளியே போட்டாதான் சிலது உள்ள வர முடியும். அன்னைக்கு தேவன் 38 வருஷமா அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, நீ விரும்புகிறாயாப்பா, நீ விரும்புகிறாயா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நாள் வியாதியோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரை பார்த்து, நான் சுகப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ரொம்ப நாள் பாவத்தோட போராடிட்டு இருக்கிறேன்னா நீ சொல்லணும், அப்பா நான் பாவத்திலிருந்து வெளியே வரணும் நான் விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நான் விரும்பாம எந்த காரியத்தையும் சாதிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. முதல்ல உனக்குள்ள இருக்கிற விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவன், அதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருகிறாராம். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீ தனக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்ய. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் அவர் செய்ய ரெடியா இருக்கிறாரு. நீங்க விரும்ப ஆயத்தமா இருங்க. வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு விடுதலை வந்துடும். அநேகருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை உள்ள போக விடாதபடி பழைய காரியங்கள் தடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ற, எத்தனை பாஸ்டிங் போட்டாலும், 40 நாள் பாஸ்டிங், 21 நாள் பாஸ்டிங், இல்ல புதுசா 30 நாள் பாஸ்டிங், விதவிதமா பாஸ்டிங் போட்டாலும் உனக்குள்ள இருக்கிற சுவாபம் மாறாம உன் வாழ்க்கை மாறாது.